வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட புதன்கிழமைக்கு மேலே ஹாலிடேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஆல்மோஸ்ட் புதன்கிழமையே பெரிய மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. அதிலேயே பெருசாக ஷட் டவுன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஒரு கண்ட்ரியும் இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் வீக்லேயும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு 2 டேஸ் தான் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது. இந்த வீக் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேடுடைய ஜிடிபி இருக்குது அண்ட் யூஎஸ் உடைய ஜிடிபி இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, திங்கக்கிழமை பெரிய நியூஸ் கிடையாது, டேட்டா நியூஸ் கிடையாது. ஸோ ஜிடிபி வந்து ப்ரிலிமினரி தான், அதனால் ஒரு பெருசாக இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் புதன்கிழமை அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ஓரளவு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, அது ஓரளவு கூல் டவுன் நியூஸாக தான் இருக்கும். பாசிட்டிவாக தான் இந்த வீக் அப்படிங்கிறது டாலருக்கு இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப பெரிய நெகட்டிவ் இருக்காது, ஓரளவு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவர் நைட் பொசிஷன் தயவு செய்து இருக்காதீங்க. ஒன்று, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. கண்டினியூ ஹாலிடேஸ் வரனால மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேலெலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கேப்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஓவர் நைட் பொசிஷன், புதுசாக பொசிஷன் போகாதீங்க. போனாலும் மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை ஈவினிங்குள்ளே மேக்ஸிமம் கட் பண்ணிடுங்க. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே பெரிய ரேலி நடக்கும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணாதீங்க. ப்ராஃபிட்டில் இருந்தால் ட்ரையல் பண்ணிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நியூ என்ட்ரிஸ்குள்ளே போக அவாய்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து இந்த வீக் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து லைவ் கிடையாது. புதன்கிழமை லைவ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கிடையாது. அதனால் அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2026 பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வீக்லி ஃபோர்காஸ்ட்டே நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இந்த வாரம் எப்படி கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீக் அப்படி வீக்லி ஃபோர்காஸ்ட்டும் நம்ம நல்ல மார்க்கெட் இருந்தால் அந்த 2 டேஸ் நமக்கு ஏதாவது ட்ரேடபிள் இருந்தால் நாங்கள் வந்து வீடியோ கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட் வந்து இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே மார்க்கெட் இல்லை, ரைட்? இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதில் ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்கமிங் வீக் அப்படிங்கிறது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அப்சைட் அப்படி மேலே போயிட்டு தென் ப்ரைஸ் கீழே வரும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேலே போகாது, கொஞ்சம் ஜிக்ஜாக்ஸாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு தென் கீழே வரலாம். இல்லை இங்கேருந்தே ஃபால் நடந்தாலும் பெருசாக இருக்காது, திருப்பி ஒன் மோர் ஒரு ரைஸ் வந்து தான் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ நமக்கு இந்த வீக் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த சினாரியோ ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் சைட் அப்சைட் மார்க்கெட் போகிறதுக்கு இந்த டவுன்ஃபாலில் ஒரு கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நல்லாவே மார்க்கெட் வந்து இந்த மல்டி சப்போர்ட் லெவல் வர அளவு ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வருமா அப்படிங்கிற வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வரும் பொழுது நீங்கள் அதில் ரொம்ப சின்ன பை ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஸோ இந்த கரெக்ஷன் கிடைச்சா நீங்கள் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல் செட்டப் எது கிடைத்தாலும் போகலாம். பை செட்டப் அவாய்ட் பண்ணணும். பை செட்டப் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக கிடைக்கும் போது சின்னதாக பக்கத்தில் இருக்கிற டார்கெட் புக் பண்ணிக்கணும். பை போக வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து செல் செட்டப் கிடைத்தால் செல் சைடில் மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் செல் செட்டப் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மேபி நான் சொல்கிறது தவறாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஹீரோ யூஎஸ்டி. ஸோ ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதுவுமே சேம் மார்க்கெட்டோடைய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் வந்துட்டு மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனை வந்து ப்ரைஸ் மீட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்படி இருக்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும். கண்டிப்பாக இந்த ஹை அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்டில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ யூஎஸ்டியில் ஒரு நல்ல கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருங்கிறத பார்க்க முடியும். எப்படி நம்ம வந்து
ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயருடைய பிகினிங்கில் வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் மேலே தான் இருக்குது. 25ல ஸ்டார்ட் பண்ண ரேலி இருக்கிற மாதிரி ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து டாப் அண்ட் டாப்பில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நல்லா எடுக்கும்போது இங்கேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இந்த ரேலி வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ரேலிக்கான பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பெரிய லெவலில் செல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் செல் இந்த மாதிரி அக்கேஷனலாக தான் நடக்கும். இப்போ வந்து மார்க்கெட் அந்த சப்போர்ட்டில் இருக்கிறனால ப்ரைஸ் வந்து முடிஞ்ச அளவு பிரேக் பண்ணி மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் தான் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஒருவேளை மண்டே மார்க்கெட்டில் டக்குன்னு இப்படி மேலே போனாலும் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். ஷார்ட் டேர்ம் ஃபால் தான், பெரிய ஃபால் கிடையாது. நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரேலியில் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு போயிடுச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் மோட் போயிடுச்சு. அதனால கண்டிப்பாக கீழே வந்துட்டு தென் ப்ரைஸ் போகும். ஸோ இதுலேயுமே நமக்கு செல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் தான் பை அப்படிங்கிறத எடுக்கணும். பொசிஷன் எடுக்க வேணாம், திருப்பியும் சொல்கிறது அதுதான். ஒரு இன்ட்ராடே ஆர் டே ட்ரேட் ப்ராசஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் லெவலை ரீச் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் இந்த லைனை தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ப்ரைஸோடைய இந்த லைன் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆனதுனால ஒரு ஷார்ட் டேர்ம் வருது. இன்னும் கூட மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு தென் மார்க்கெட் பிரேக் பண்ணி இதே மாதிரி இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது எப்படி ஒரு நியூ ஹை மார்க்கெட் கிரியேட் பண்ணிச்சோ ஒவ்வொரு முறையும் உடைச்சு அதே மாதிரி இங்கே பிரேக் பண்ணி ஒரு நியூ ஹையை மார்க்கெட் கொடுக்கும். அதுக்கான சப்போர்ட் லெவல் எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த வீக் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபாலுங்கிறது இருக்குது. நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த சேனலை வந்து மார்க்கெட் மீட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வெஜ்ஜஸ் பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் திஸ் லெவல் ஓகே இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும், வந்துட்டு ஷேடோ வரலாம். பட் இந்த ஏரியாக்குள்ளே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கும்போது மேலே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும் அல்லது இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் காட்டும். ஓகே, இங்கேருந்து நான் பெரிய ரேலி பற்றி நான் சொல்லலை. இங்கேருந்து என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் அப்கமிங்கில் மார்க்கெட் பிரேக் பண்ணி நிற்கும். அதுக்கப்புறம் அவங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே எடுக்கிறானான்னு பார்க்கணும். இல்லைன்னா மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ இந்த வீக் நம்ம வந்து நியூசிலாந்து யூஎஸ்டியில் என்ன பார்க்கணும்னா இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு எனி சப்போர்ட் இங்கே சப்போர்ட் கிடைத்தால் மட்டும் நியூசிலாந்து யூஎஸ்டியில் நீங்கள் வந்து பை ட்ரை பண்ணலாம். இல்லை டேரெக்டாக அப்படி மேலே போயிட்டு கீழே வரானாலும் இதுதான் மேஜரான சப்போர்ட் லெவல். இங்கே வரும்போது ட்ரை பண்ணுங்கள். யூஎஸ்டி கேட், ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து அந்த ஃபால் அந்த கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் கன்சால்டேட் இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் நிற்கிறனால ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபால் வரும். ஸோ இந்த ரைஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீக் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த ஏரியா, இந்த ஜோனில் மார்க்கெட் போயிட்டு திரும்பிச்சு அப்படின்னா இந்த டாப்பில் நம்ம வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் வரும்போது செல் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வருது, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக போய் டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுனாலும் ஓகே. பட் நமக்கு மேலே ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா செல் போகிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். யூஎஸ்டி ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அதான், ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ தான் வந்து 0.5லேருந்து 0.75க்கு மாறி இருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து கண்டிப்பாக இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும். மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 160 லெவல் வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். மெதுவாக தான் போகும், ஃபாஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்காது, ஸ்லோ டவுனாக போகும். போயிட்டு வந்து எப்போ நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து யூஎஸ்டி ஜப்பானில் வந்து செல் ட்ரை பண்ணோம். அது வரைக்கும் செல் ட்ரை பண்ணாதீங்க. மேலே வந்து மார்க்கெட் புஷ் பண்ணும்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து இப்போ மேலே பிரேக் ஆக இந்த வீக் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சமாவது பிரேக் ஆகும். இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கொஞ்சமாவது மேலே போகும். 160 போலேனாலும் டேர்ன் ஆச்சுன்னா தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா, செல் ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர். இதை வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. மேலே போயிட்டு இங்கே ஒரு கரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
ஸோ அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் அந்த ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுது, அவ்வளோதான். யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்குது. ரேஞ்சை விட்டு மார்க்கெட் கொஞ்சம் கூட வெளியில் வரல. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் மேலே போய் கீழே வந்து இதே சப்போர்ட் லெவலுக்குள்ளே தான் இருக்கும், அல்லது ஒரு ஷேடோ கொடுத்து மார்க்கெட் திருப்பி ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் பை ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த ரேஞ்சை விட்டு எப்போ மார்க்கெட் வெளியில் போதோ அப்போ ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஃபேஸ் பார்க்கலாம். ஓகே, கீழே வந்தாலும் ஓரளவு இருக்கும், பட் ஆனால் பை சைடில் பிரேக் அவுட் இருந்ததுன்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அது யூஎஸ் வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வரும்போது, கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது தான் 96 அந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது தான் இந்த ரேலி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா கீழே மார்க்கெட் இதே ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் உண்டு. நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜ்குள்ளே இப்போ மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு, ரைட்? நமக்கு கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ஒரு முறையாவது பிரேக் பண்ணும். ஓகே, கீழே வருமா அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். நமக்கு என்ன ஆகுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த லெவல் பிரேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ பெரிய லெவலில் ரேலி அப்படிங்கிறது ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஓரளவு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு வரணும். ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், ஒரு ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம். இல்லை மார்க்கெட் அதுக்கப்புறம் இப்படி கீழே இறங்குறதுக்கும் பாசிபிள்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தேவை என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கரெக்ஷன் மார்க்கெட் கிடைக்கும் போது சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். சப்போர்ட் எடுக்க முடியாமல் ஃபெயில் ஆகுதுன்னா அது அதுக்கு அடுத்தது தான் கீழே வர ட்ரை பண்ணும். ஸோ இந்த லைஃப் டைம் ஹையை வந்து உடைக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உடைத்தாலுமே உடனடியாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். அப்படியே பெரிய ரேலி, இந்த மாதிரி ஒரு ரேலி எடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா சான்சஸ் வந்து கம்மி தான். நமக்கு அது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் சப்போர்ட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இதை உடைச்சிட்டு நமக்கு இருக்கிற நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய 3800 மினிமம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இங்கிருந்து ரேலி எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ஒரு 5000 அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த இயர் ரெண்டுக்குள்ள 5000 போகும்னு சொன்னாங்க. பட் மார்க்கெட் இங்கே சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. அடுத்தது மார்க்கெட் வந்து 4600 லெவல்ஸ்க்கு போகிறதுக்கு இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் லெவலாக இருக்கும். ஸோ அங்கே வரும்போது ஒரு பெரிய லாங் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் அண்ட் டாப்பில் இருக்கிறோம், அதனால பை தானே மார்க்கெட்டில் அப்படின்னா மேலே லெவல்ஸ் கிடையாது ஒரு பாயிண்ட். ஓகே, அஷ்யூம்லா தான் 4600 அப்படிங்கிறது நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அல்லது 5000ங்கிறது நார்மலாக சில பெரிய செக்டார்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக அங்கே போகணுங்கிற அவசியம் எப்போ போகும், ஆனால் அது எப்போ போகுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆஸ் பர் இங்கே நீங்கள் நல்லா மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரேலியோடைய அந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா மேலே போச்சு, அப்புறம் அப்படியே குறைஞ்சிருச்சு, இப்போ நல்லா குறைஞ்சி மார்க்கெட்டில் நிற்குது. அந்த ஸ்பீட் ஆஃப் பையிங் சைடு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒருவேளை மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சி இந்த ஹையை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலுமே இந்த லைனை நம்ம வந்து ஷார்ட்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். அது மினிமம் நமக்கு வந்து ஒரு 4230 லெவல் ஆர் 200 லெவல் வரைக்கும் மினிமம் ஆது மார்க்கெட் வந்து கீழே ஃபால் கிடைக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆனால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இந்த ஏரியா வரும்போது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், நமக்கு ஒரு நல்ல பிரேக் ஏதாவது கிடைத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 ஹவர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இப்போ மார்க்கெட், ரைட்? இப்படி இருக்குது. ஸோ இங்கே பிரேக் ஆகும்போது நமக்கு கீழே இது வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கும், ரைட்? இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி திருப்பி ஒரு ஷேடோஸ்லாம் வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னா நிறையா இருக்குது, மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் தயவு செய்து பண்ணாதீங்க. ப்ரைஸ் இங்கேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4310க்கு அப்புறம் ப்ரைஸில் வந்து ஒரு பிரேக் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் செல் ட்ரை பண்ணலாம். இங்கே அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் நடக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏதாவது கிடைத்தால் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். சில்வர். ஸோ சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையை வந்து இப்போ பிரீச் பண்ணி மார்க்கெட் நிற்கிது. இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. மேக்ஸிமம் இதோடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 68 லெவல் வரைக்கும் போகும். போனதுக்கப்புறம் வேணால் திருப்பி இந்த கரெக்ஷன் வரும். இது பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியும். இந்த சேனல் அப்படிங்கிறது
இம்பார்ட்டண்டான சேனல். மேலே ரெசிஸ்டன்ஸை விட கீழே இருக்கிற சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். ஸோ சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது இதுதான், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதோ இல்லையோ, இந்த சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணாதான் நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 64 லெவல்ஸை நல்லா பிரேக் பண்ணி மார்க்கெட் நின்னாவே மார்க்கெட் கரெக்ஷனுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். ஓகே, இல்லை அப்படின்னா திருப்பி அங்கேயே பக்கத்தில் வந்து சப்போர்ட் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகும். மேலேருந்து கீழே வரலாம் அல்லது கீழேருந்து மேலே போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இங்கே கரெக்ஷன் வந்தால் பை ஆகும். 64 லெவல்ஸை பிரேக் பண்ணாதான் இன்னும் கரெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகும். கோல்டில் வந்து நமக்கு செல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. மார்க்கெட் டாப்பர்லேருந்து பிரேக் பண்ணி 4,000 அந்த 200 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து வருது அப்படிங்கும்போது 230 or 200 நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த லெவல் அங்கே பிரேக் பண்ணும்போது சில்வர் ஸ்லோவாக தான் வரும். அங்கே அது பிரேக் பண்ணி செல் பாயிண்ட்டுக்கு ரெடி ஆச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் சில்வரையும் அப்போ ஷார்ட் போகலாம். அது வரைக்கும் பெரிய லெவலில் சில்வர் ஷார்ட் போகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வரில் எம்சிஎக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைலே இருந்துக்குங்க. செல் சைடு அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன செல் கிடைச்சா உடனே புக் பண்ணிக்கோங்க. பை சைட்லேயே இருங்க. அதுதான் பெட்டர் சாய்ஸ் ஃபார் எம்சிஎக்ஸ் கோல்டு சில்வர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஃபாலுக்கு மார்க்கெட் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி வந்துட்டு தென் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது தான் பை ரேலி கிடைக்கும். ஸோ அதனால் எனி செல் செட்டப் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி சப்போர்ட் லெவலில் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் கிடைக்கலாம், அவ்வளோதான். ஸோ டாப்பில் எனி செல் செட்டப் நம்ம செல் தான் போகணும். சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் வரும். ஒரு 58க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு ஒரு செல் கிடைச்சா கூட செல் போகலாம். பெரிய ரேலி அப்படிங்கிறது கிடையாது. எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அந்த வார் மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வரும்போது வந்த இந்த செட்டப். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து பை ஆகும். அது வரைக்கும் நமக்கு செல் செட்டப் தான். இது பிரேக் அவுட் ஆகும் பொழுது தான், இல்லை டேரெக்டாக இங்கே பிரேக் பண்ணுதுன்னா நமக்கு 60க்கு மேலே 64 அந்த மாதிரி லெவல்ஸ் தான் நல்லாயிருக்கும். பட் மினிமம் 60 லெவல்ஸ் ஏதாவது பிரேக் பண்ணும்போது தான் ஓகே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் மார்க்கெட் நம்ம பை சைடில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கணும். இங்கே இன்னும் பை செட்டப் அப்படிங்கிறது இல்லை, எனி செல் செட்டப் நீங்கள் அப்படியே செல் போகலாம். $45 வரைக்கும் போகிறதுக்கு ஆயில் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்கமிங் மந்தில். நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேயே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஒரு 4 hour சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே தான் இருக்குது ப்ரைஸ், பெருசாலாம் மூவ்மெண்ட் இல்லை நமக்கு. இப்படி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிகிட்டு இருக்கு. பிரேக் பண்ணிட்டா ஓகே 25,700க்கு கீழே மார்க்கெட் வந்தாலே அல்லது 600 வந்தாலாம் நிஃப்டி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து கன்சாலிடேட்டில் தான் இருக்குது. பெரிய லெவலில் பை பொசிஷன் அப்படிங்கிறத எடுக்காதீங்க. எனி செல் செட்டப் செல் போக ட்ரை பண்ணுங்கள். அதான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஐஎன்ஆர் வந்து ரொம்ப வீக்கராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் ஒன் மோர் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம்னால தான் எம்சிஎக்ஸில் வந்து மேக்ஸிமம் பை அப்படிங்கிறதே ஹோல்ல வைங்க. கோல்டு அண்ட் சில்வரில் பெரிய லெவலில் அதுலேயும் ஃபால் வராது, கரெக்ஷன் மாதிரி தான் வரும். அதனால் வந்து நல்லா அங்கே கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் அதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கங்க. எதுலேயுமே ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது போடாமல் பண்ணாதீங்க. ஓவர் நைட் பொசிஷனையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கி மோடில் இருக்கும், ஏன்னா ஹாலிடேஸ் வரனால. ஓகே, ஸோ கேப்ஸ்லேருந்து வரும்போது நல்ல ஒரு கேப் அப் கேப் டவுன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்துட்டு மூவ்மெண்ட் இந்த வீக் இருக்குது, ஏதாவது செட்டப் இருந்தால் நெக்ஸ்ட் வீக் வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நடுவில் ஏதாவது செட்டப்ஸ் வந்தால் நான் சார்ட்டாவோ அல்லது வீடியோவாவோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.